ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வெண்டைக்காய் மப்பாஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். ஸோ எப்பயும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வெட்டி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடாயில் மறுபடியும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெட்டி வச்சுருக்க இஞ்சியும் வெட்டி வச்சுருக்க பூண்டையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ வதக்க போகிறோம். இது கூடவே 2 பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்து வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில். இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கலாம். வெண்டைக்காயில் விட்டமின் கே அண்ட் அயன் சத்து இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை நீங்களே அனிமிக்காக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டயட்டில் ட்வைஸ் அ வீக் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். இது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2வது வாட்டி அடித்து வச்ச தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்க போகிறோம். இதெல்லாமே சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா மறுபடியும் தடவை அடித்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும். நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுறதுனால தான் இதுக்கு பேர் மப்பஸ்னு பேர் வந்திருக்கு. ஸோ இது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இந்த மப்பஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் மப்பஸ் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.